நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் வணக்கம். நீங்கள் கோயம்புத்தூர் போயிருக்கிறீங்களா? ஆமாம் சார். வியாபாரம் சார். வியாபாரம் பார்க்குறீங்க. சரி, பாப்பா முடிச்சிருச்சா? 12th முடிச்சிருச்சா? முடிச்சுட்டாங்க சார். ஏன் இன்னும் ஏன் காலேஜில் சேர்க்காம இருக்கிறீங்க? வசதி இல்லை சார், அதனால பண்ணிட்டேன் சார். அப்படியா? நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் போடும் நாடகம். இதை ஏன் நாடகம் என்கிறோம்? ஒரு சிறிய வரலாற்றை நினைவுபடுத்துகிறோம். பெண் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்யவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அதிமுக ஆட்சி காலத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் சரியாக செயல்படவில்லை என்பது அண்மையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் கள ஆய்வு மூலம் அம்பலமாகியதை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நர்மதா என்ற பெற்றோரிடம் பேசுவது போன்ற ஒரு வீடியோ காட்சிதான் இது. வறுமையை காரணம் காட்டி பெண் குழந்தைகளை பாதியிலேயே படிப்பை நிறுத்தக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறுகிறார். பார்ப்பதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் நல்லது செய்கிறார் என்று தோன்றலாம். ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட பல திட்டங்களை விடியா திமுக முடக்கியதன் விளைவை தமிழ்நாடு தற்போது சந்தித்து வருகிறது என்பதுதான் உண்மை. ஆமாம், 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கடலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. பெண் குழந்தைகளின் கல்வி, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்டவை மிகவும் கண்காணிக்கப்பட்டன. இதன் வெற்றியால் இந்த திட்டமானது 2018இல் அரியலூர், தருமபுரி, நாமக்கல், சேலம், திருச்சி, திருவள்ளூர், பெரம்பலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஒரு மாவட்டத்திற்கு 50 லட்சம் விகிதம் 5,50,00,000 ரூபாய் நிதியானது இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. மீதமுள்ள 27 மாவட்டங்களில் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக தொலைத்தொடர்பு மற்றும் ஊடக செய்திகள் வாயிலாக இந்த திட்டத்தை செயல்படுத்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது உத்தரவிட்டார். மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சியை கைப்பற்றிய விடியா திமுக தற்போது இந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்டுள்ளது. அதன் விளைவுகளை தான் தமிழ்நாடு தற்போது சந்தித்துக் கொண்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது முறையாக செயல்படாததால் அதனை மறைப்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வீடியோ போட்டு நாடகம் ஆடுகிறார். இந்த நாடகத்தில் மயங்காமல் பொதுமக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் நிதி எங்கே என்று பொதுமக்கள் கேள்வி கேட்டால் மட்டுமே தமிழ்நாடு இழந்த தனது உரிமையை மீட்க முடியும்.